ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நல்ல நலனை நீங்கள் பெற முடியும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா வீடியோவை நீங்கள் திரும்ப பார்த்துக்கிட்டு உங்களுக்கான ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லைங்க. டைரெக்டாக நம்ம ராசி பலன்களை பார்த்துக்கலாம். ஸோ நமது சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டு தினசரி புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் சுட உங்கள் மொபைலில் வரதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2023 வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம், கார்த்திகை மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்க. மேலும் இன்றைய தினம் தேய்பிறை சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. சுபதின வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட். இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 4ஆம் இடமான துலாமில் 4 கூடிய சுக்கிரவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று குரு பார்வையை பெற்றுக்கொண்டுள்ளது மிகச்சிறப்பான யோகமான அமைப்புங்க. இது தவிர 7ஆம் இடத்துல 7 கூடியவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். 5 கூடியவன் 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ளதும் மிகச்சிறந்த நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியில் நிறைந்த நாள் இன்னைக்கு சொல்லலாங்க. மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம். குறிப்பாக தொழிலில் நல்ல ஏற்றம் உங்களுக்கு உண்டாகுங்க. கூட்டு தொழில், அதாவது பார்ட்னரோடு சேர்ந்து நீங்கள் பணிபுரியுறீங்க அப்படின்னா உங்கள் தொழிலில் அதிகமான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க. உங்களது மேலதிகாரிகளுடன் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு தினம் உங்களுக்கு ஏற்படும். அதனால உத்தியோகத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கெத்து கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இப்பொழுது ஏதாவது விரோதங்கள் உங்களுக்கு விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, சண்டை சச்சரவுகள், ஏதாவது பகைமை உணர்வுகளை உங்களை விட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. ஸோ இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. அதன் மூலமாக பல பகைமை உணர்வுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது சிறப்பாக கைகூடும். அதனால் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துங்க. திருமணம் அல்லது இதர சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக மாறக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய எதிர்ப்புகள் பெரும்பாலானவை குறைந்து விடுங்க. உங்களுக்கு ஆதரவு தான் பெருகும். ஸோ அது மன திருப்தி உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலில் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை நிம்மதியை கொண்டு வந்து தரும். உங்களுக்கு ஏதாவது காதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்திருந்தால் அந்த மாதிரி காது தொடர்பான பிரச்சனைகள்லாம் இப்பொழுது குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. மறைமுகமான ஒத்துழைப்பு உங்கள் அலுவலக பணியில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதில் தயக்கமே காட்ட தேவையில்லை. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரிங்க, எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் வரும். ஸோ வாய்ப்புகள் வரும்போது அதை லாபகமாக கெட்டியாக பிடிச்சு அதை நீங்கள் பயன்படுத்தி மேலே ஏறி வந்துடணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை சரியான முறையில் யூஸ் பண்ணிக்கணும். அதனால நீ ப்ரிப்பேராக இருங்க. உங்கள் டேலண்ட்டை எப்படிலாம் வெளிக்காட்டலாம் அப்படின்றத நீங்கள் யோசித்து வச்சுக்கிட்டு அந்த வழிமுறைகள் உங்களுக்கு அமையும் போது, அந்த சாதகமான சூழ்நிலை அமையும் போது அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் டபுள் பெனிஃபிட் தருங்க. அந்த மாதிரி டபுள் பெனிஃபிட் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்கிறது. உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்தினால் அதிகமான சக்ஸஸ் நீங்கள் பெற முடியும். அதற்கான நேரம் இருக்குங்க. சும்மா இருந்துடாதீங்க. நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதிகமான மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. சில முக்கியமான முடிவுகளை எடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பதற்றம் இருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணிடுவீங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்புக்குரிய காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் சின்ன சின்ன கோபங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா உங்கள் காதலில் சில விஷயங்களை பேசும்போது உங்களுக்கு கோபம் வரலாம். ஸோ அப்படி நீங்கள் கோபப்படுறதை விட அவர் என்ன சொல்ல வராருங்கிறது நீங்கள் அமைதியாக ஒரு பொறுமையாக கேட்டு அதன் பிறகு உங்களுடைய பிரச்சனைகளை இங்கே ஷேர் பண்ணிக்கோங்க. காதல் வாழ்க்கையில் நீங்கள் கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கி அமைதுங்க. இன்னைக்கு பண வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் உங்களுக்கு போதுமான பணம் இருக்காதுங்க. அதனால உங்களுடைய தேவைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உணர்வு இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படும். பொறுமையாக இருங்க. நீங்கள் ஏற்கனவே நிறைய செலவுகள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நீங்கள் அமைய பெறுவீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடாதீங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தர் கூட அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியம்.
மற்றவங்க உணர்வுகளையும் நீங்கள் வந்து கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியங்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய உணர்வுகளை வந்து காயப்படுத்தாமல் இருக்க நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இப்பொழுது நீங்கள் கோபமாக செயல்படுவதை விட சில புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உகந்த ஒரு நாளுங்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்கள் இன்னைக்கு பேசும்போது நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள அமைதியாக, மன அமைதியுடன், பொறுமையாக, பதற்றம் இல்லாமல் நீங்கள் பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அலுவலக பணியில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதற்காக நீங்கள் கௌரவிக்கப்படுவீங்க. உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மதிப்பு கூடும், உங்களுக்கான கௌரவமும் வந்து சேருங்க, அங்கீகாரம் கிடைக்கும். ஓய்வு நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை படிப்பதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் பல தொல்லைகளை வந்து சமாளிக்கக்கூடிய, பல தொல்லைகளை நீக்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெற முடியுங்க. ஸோ ஆன்மீக புத்தகங்களை படியுங்கள், பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படலாம். இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் சில சீக்கிரட்டை உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்காமல் இருந்த இன்னைக்கு நீங்கள் கவனிப்பீங்க. ஸோ அந்த சீக்கிரட் இன்னைக்கு உங்களுக்கு வேற ஒருத்தர் மூலமாக தெரிய வரலாம். அதனால உங்கள் வாழ்க்கை துணை கூட கோவப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பொறுமையாக நிதானித்து உங்களுடைய கோபத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு உட்காந்து பேசுறது நல்லதுங்க. ஸோ பேச்சு வார்த்தையின் மூலமாக உங்கள் இல்லற வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்க முடியும். கோபப்படுவதன் மூலமாக அது இல்லற வாழ்க்கையில் கெடுதலை ஏற்படுத்திவிடும். ஸோ அந்த கோபத்தை தவிர்த்து விட வேண்டிய நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரோஸ் கலர் பயன்படுத்தினால் அதிர்ஷ்ட நிறமாக அது அமைகிறது. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக இன்றைக்கி அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் என்றது புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாம் ஒரு கண்ட்ரோல் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு பெருகும். சுபகாரியங்கள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை இப்போ தாராளமாக நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக, முன்னேற்றகரமான ஒரு நாளாக அமையும். நல்ல வாய்ப்புகள் சாதகமாக கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் உங்கள் காது தொடர்பான சில பிரச்சனைகள், காது வலி போன்ற சில பிரச்சனைகளும் குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் சாதகமான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்த முடியுங்க. அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழிலில் உங்கள் உயரதிகாரிகள் கூட அப்படி நெருங்கி பழக முடியும். அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீடம் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அது உங்களுக்கு நல்ல ஒரு புகழை கெத்தை ஏற்படுத்தி தருங்க. சிறுதொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.